இவளில் இணைந்து பாடுகிற எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ராத்திரி பகலா நான் போடுற இன்வைட்டில் 10 பேர் 15 பேர் பாடினா கூட எவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் பாடுறீங்க அதெல்லாம் எனக்கு புரியும். அதனால் எவ்வளோ டிலே ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுத்து எல்லோரும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் உங்களுடைய அந்த சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். பொதுவாகவே இது உங்களுக்கான நாள். இந்த உமன்ஸ் டேங்கிறது உங்களுக்கான நாள். நிறைய சந்தோஷங்கள், நிறைய வாழ்த்துக்கள், நிறைய பேர் கால் பண்ணி பேசுவாங்க. ஒரு சந்தோஷம் கொடுத்துற நாள். அதனால் இந்த நாளில் எல்லாருமே பேசுகிற அதே டைலாக்கை நானும் பேச விரும்பலைங்க. சில விஷயங்கள் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பேசணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சஜஷன் கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் ஒரு சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறது, கண்ணில் பார்க்குற விஷயங்கள், அதில் இருக்கிற நியாயமான விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது மேடையில் நான் பேசணும்னு ஆசைப்பட்டதை நான் உங்ககிட்ட ஸ்கூலில் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விஷயத்தை பற்றி பேசணும் பெண்கள் தொடர்பாக. ஒன்று, திருமணத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. திருமணத்திற்கு பிறகு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய விட்டு கொடுத்தல், அனுசரித்தல், இந்த 2 விஷயங்களும் கண்டிப்பாக நான் பெண்களுக்காக பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு காலகட்டத்தில் பெண்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு செகண்டும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. திருமணம் பேச ஆரம்பிக்கும் போது அந்த ஃபேஸ் எல்லாம் டல் ஆயிரும். அம்மா வீட்டை விட்டு அம்மா பிரிஞ்சு போகிறேன், அப்பாவை பிரிஞ்சு போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். 2வது, எப்படி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு என்விரான்மெண்ட்டை விட்டு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த பயம் நியாயமானது இல்லையா? ஒரு புது விதமான மனிதர்கள், புது கல்ச்சர், எல்லாமே புதுசாக இருக்கும்போது நம்ம எப்படி அந்த லைஃப்பை ஹேண்டில் பண்ண போகிறோங்கிற பயம் பெண்ணாக பிறந்த எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படியே ட்ரெண்டு மாறிடுச்சு. தனக்கு வரக்கூடிய கணவன் எப்படி வச்சிருப்பாரோ அப்படிங்கிற பயம் போய், தனக்கு வரக்கூடிய மனைவி எப்படி நம்மளை அனுசரித்து போவாங்களோ, தனக்கு வரக்கூடிய மனைவி எப்படி நம்ம அம்மா அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களோ, தனக்கு வரக்கூடிய மனைவி உடனே தனி கொடுத்துரும் கூட்டு போயிடுவாங்களோ, இந்த மாதிரி நிறைய ஒரு பயம் ஒரு பெண்ணை விட ஒரு ஆணுக்கு, திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆணுக்கு இருக்குது. இதுதான் சொல்கிறேன். எதிர்பார்ப்புகள் ஆணை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எதிர்பார்ப்புகள் இருக்கிறது நியாயமான விஷயம் தான். ஏன்னா தன்னோட வாழ்ந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வாழ போகும்போது அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குமோங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். அது இருக்கணும், இது இருக்கணும், சின்ன சின்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு நியாயமான விஷயம். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளில் நியாயமான விஷயங்கள், தனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கணும், ஒரு நல்ல பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பலம் வாய்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயமான விஷயம். ஆனால் கார் இருக்கணும், 1 lakh சேலரி வாங்கணும், சொந்த வீடு, இதுதான் இப்போ இருக்கிற பெரிய டாஸ்க். சொந்த வீடு வச்சிருக்கணும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ சாதாரணமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற புரியல. கார் வச்சிருக்கணும், 1 லட்சம் சம்பாதிக்கணும், சொந்த வீடு வாங்கியிருக்கணும், தனி கொடுத்தன போகணும், இதெல்லாமே நம்ம எதிர்பார்ப்புகள் நீங்கள் நியாயமானதா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இது அந்த பையனோட இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவனுக்குன்னு சகோதரி இருப்பாங்க, 1க்கு 2 சகோதரி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, வயதான முதியோர்கள் இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க. ஒரே ஒரு பையன் தன்னோட சகோதரியை பார்ப்பானா, தன்னோட சகோதரி கல்லூரியில் படித்தா படிப்பு செலவாக பார்ப்பானா, அம்மா அப்பாவை பார்ப்பானா, ஒரு எக்கனாமிக்கில் அவன் என்ன பண்ண முடியும், இதில் அவன் எப்படி சொந்த வீடு வாங்க முடியும், அவனுக்குள்ள அந்த மல்டி ப்ரெஷர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னோட வேண்டுகோள், ஒரு அலையன்ஸ் வருது, ஒரு பையனோட ஜாதகமோ இல்லை ஒரு பையனோட டீட்டெயிலோ உங்களுக்கு வருது அப்படின்னா முதல்ல பையனை பற்றி விசாரிங்க. சம்பாதிக்கிறானா, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறானா, எவ்வளோ சம்பாதிக்கிறான், அந்த சம்பாதிக்கிறதுக்கு உண்மையா, பக்கத்தில் விசாரிச்சு டிசிப்ளின் இருக்கா, கஞ்சா அடிக்கலையா, தண்ணி அடிக்கிறானா, இதெல்லாம் பார்த்துட்டு போதை பழக்கம் இல்லாமல், ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இல்லாமல் இருக்கிறானா, டக்குன்னு சம்பாதிச்சுட்டு உடனே போங்க. சொந்த வீடு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் போய் 2 பேரும் சம்பாதிச்சு நீங்களும் போய் உங்களோட சப்போர்ட்டில் ஒரு சொந்த வீடு வாங்கும்போது நீங்கள் 2 பேரும் ஏர்ன் பண்ணி ஒரு வீடு வாங்குறத விட ஒரு பெருமையான விஷயம் என்னங்க இருக்குது? அதை விட்டுட்டு சொந்த வீடு இருந்தால் தான் நான் கண்டிப்பாக அந்த பையனை கட்டிக்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ள முடியாத, அதை ஏற்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் பார்க்குற அதே இருப்பா அந்த பையனோட இடத்துல இருந்து பாருங்கள், அவன் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பான். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்ககிட்ட சொந்த வீடும் வாங்கிட்டானா அவனோட எக்கனாமிக் லெவலில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவனால் எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். அதனால் சொந்த வீட்டுக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவனுக்கு உழைக்கிற தன்மை இருக்குது. அவங்கள வச்சு ஒரு கம்பெனி விட்டு போனால் இன்னொரு கம்பெனி போகிறான்னா கூட தெரிஞ்சு வேலை வாய்ப்பே இல்லாமல் உங்களை வேலைக்கு போய் ஏதாவது ஒரு வேலைக்கு போயாவது சம்பாதிச்சு உங்களை காப்பாற்றுறக்கான தகுதி அந்த பையனுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு எவ்வளோ சீக்கிரமாக திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழைய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நுழைஞ்சிருங்க. காரணம், லேட் மேரேஜ் சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்கிற இந்த காலத்தில் லேட் மேரேஜுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் பெரிய கொஸ்டின் மார்க்குங்க. பருவமறிந்து பயிற்சி, காலகாலத்தில் கல்யாணம் பண்ணு, காலகாலத்தில் கால் கட்டு போடலாம், பெரியவங்க சொல்லி இந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை இப்போ நீங்கள் இருக்கும்போது தெரியாது, நீங்கள் சிம்பிளாக உதாசீனப்படுத்திட்டு போயிடலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் லேட் மேரேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள். இந்த சொசைட்டி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன், எப்போ எனக்கு கல்யாணம் பண்ண சேர்க்கும், கல்யாண சாப்பாடு போட போகிறாங்க. அதுவே கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாளில் எப்போ குழந்தை வைக்க போகிறேன், இன்னும் குழந்தை இல்லையா அப்படிம்பாங்க, வயிற்றில் புழுப்பூச்சி நடிலையா, புண்ணாக்கு நடிலையா, எல்லாத்துக்கும்
நீங்கள் பதில் சொல்கிறது உங்களோட வேலையாகவே இருக்கும். எப்போவுமே கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, ஆனால் பதில் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த சொசைட்டி கேட்குற 2 மோசமான கேள்வி இருக்கு பாருங்க. ஒன்று, கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கா. இந்த 2 கொஸ்டின் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான. இதில் ஆண் தப்பிச்சுக்குவான் இல்லை, ஆண் மேனேஜ் பண்ணிக்குவான். பெண்ணால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து போகும்போது இந்த சொசைட்டி கொஞ்சம் கூட ஈவை இறக்கமே இல்லாமல் கேட்கும். அந்த இடத்துல நான் சொல்கிற அட்வைஸ், பலாருன்னு திருப்பி அடிக்கிற மாதிரி நறுக்குன்னு கேள்வி கேளுங்க. பயப்படவே செய்யாதீங்க. குழந்தை பெற்றுக்காது என்னோட விஷயம், என்னோட பர்சனல், அதில் எதுக்கு உங்களுக்கு என்ன அவசரம் அப்படி கூட கேட்கலாம், தப்பு இல்லை. நான்லாம் மேரேஜ், எனக்கு லேட் மேரேஜ் பண்ணும்போது என்ன கேட்டவங்களாம் நான் இடம் பொருளே பார்க்க மாட்டேன். அமைதியாக 2 பேர் இருக்கிற இடத்துல கேட்கறதுக்கும் 5 பேர் இருக்கிற இடத்துல கேட்குறோம் இடம் பொருள் சொல்லுவாங்கள்ல, அதை தெரிஞ்சு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் கரெக்டான பதில் சொல்லுவேன். இல்லைன்னா பலர் இந்த சமுதாயத்தை எப்படி திருப்பி எடுக்கணும் அப்படின்னு நான் திருப்பி அடிக்கிற கேரக்டர் நான். அதனால லேட் மேரேஜ்ங்கிற விஷயத்தை 30-32க்குள்ளே கொண்டு போகாதீங்க. அதுக்கு மேலே இது ரொம்ப அதிகம். இப்போ சர்வசாதாரணம் 32, 34ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்கு. எந்த காரணத்துக்கு மட்டும் லேட் மேரேஜுக்குள்ளே போகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. கனவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒர்க் பண்ணுறானா, சம்பாதிக்கிறானா, டக்குன்னு போயிட்டு பேசி முடிச்சு செட்டில் ஆயிருங்க ஃபர்ஸ்ட். இதுக்கு அடுத்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே கனவுகள் இருக்கும். எனக்கு கனவுகள் இருக்கும், உங்களுக்கு கனவுகள் இருக்கும். நம்ம வரப்போகிற ஒய்ஃப் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்போம். 100% இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகாதுங்க. 50% இருக்கும், 50% இருக்காது. ஆனால் அந்த 50%ல நிறைய நம்மளுக்கு பிடிச்சி, இப்போ என்னோட மனைவி நிறைய எனக்கு பிடிக்க விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளாம் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ அன்பு கிடைக்குது. அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நம்மளோட மனைவிக்கிட்டே நீங்கள் எதிர்பார்க்குற கணவன்கிட்ட கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் சந்தோஷப்படுங்க. புதுசாக பெருசாக இப்போ ஒரு 10 வருஷமா கிளம்பியிருக்காங்க புரட்சிகரமான பெண்கள் அப்படின்ட்டு, பெண்களை அடிமைப்படுத்த மேடை போட்டு பேசுவாங்க. இதுதான் உங்களுக்கு 2வது நான் சொல்ல வர அட்வைஸ். யாரோட அட்வைஸை கேட்காதீங்க. குறிப்பாக இந்த நடிகைகள் மேடை போட்டு பேசுகிற செலிபிரிட்டிஸுங்கிற பேரில் உங்களை இந்த பெண்களுக்கு அடிமையாகாதீங்களா அப்படி இப்படின்னு பேசுனாங்கன்னா, முதல்ல நீங்கள் பார்க்கறது அவங்க முதல்ல கணவனோட இருக்காங்களா, குடும்ப வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குதாங்கிற பாருங்க. கண்டிப்பாக அதில் 90% பேருக்கு இருக்காது. வாழ்கிற வாழ்க்கையை வாழ தெரியாமல் உங்களுக்கு தவறான அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த தவறான அட்வைஸை ஃபாலோ பண்ணுறதுனால இன்றைக்கி நிறைய விவகாரத்துக்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால தப்பு இல்லை. நான் கோவப்படுற அப்படின்னா என்னோட மனைவி இறங்கி போவாங்க, என்னோட மனைவி கோவப்பட்டால் நான் இறங்கி போவேன். சிம்பிள், சாப்டர் க்ளோஸ். அதை விட்டுட்டு ஆணுக்கு ஆண்மையும் பெண்ணுக்கு பெண்மையும் படைச்சிருக்காங்க. ஆண்மையின் அவ்வீரம், பெண்மைனா அந்த மென்மை. இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுட்டு கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக ஒருத்தர் கோவப்படுறாங்கன்னா அந்த டைம் விவேகத்தை யூஸ் பண்ணி அமைதியாக இருந்துட்டு பேசி ஈக்குவலாக கொண்டு போங்க. எதுக்குமே யாருக்கும் கணவனுக்கு மனைவி அடிமை கிடையாது, மனைவிக்கு கணவன் அடிமை கிடையாது. வாடுற வாழ்க்கை யார் பேச்சே கேட்காதீங்க. மேடை போட்டு பேசுகிறவங்க யார் பேச்சை கேட்காதீங்க. இங்கே நிறைய பேரோட விவாதத்துக்கு காரணம் தவறான வழிகாட்டுதல், தவறான அட்வைஸ். 5 பேருக்கு அட்வைஸ் கேளுங்க, தப்பே கிடையாது. முடிவு உங்களோட தான் இருக்கணும். குறிப்பாக வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கணவனோட கட்டுப்படுறது அப்படிங்கிறதா ஒரு விஷயமே இல்லைங்க. அடங்கி போகிறது அப்படின்னு கிடையாது. ஒரு மனைவிக்கு ஆண் அடங்கி போகிறதும் ஆணுக்கு பெண் அடங்கி போகிறதும் ஒரு அன்பான நல்ல ஒரு விஷயம், ஆரோக்கியமான விஷயம். யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்கிறத பேச்சு கேட்டுட்டு விடாத, நீ அப்படி போ, இப்படி போ, போலீஸ் ஸ்டேஷன் போ, நீ அவங்கள வச்சு கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடக்கிறதுனால சொல்கிறேன். முடிவு உங்கள் கையில் இருக்கணும். பர்சனல் விஷயங்கள் ஆஃபீஸில் யார்ட்டுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட பர்சனல் ஒருத்தர்கிட்ட, நம்பிக்கையான ஆள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வாழ்கிற வாழ்க்கையை இனிமையாக வாழுங்கன்னா முதல்ல அமைதியாக ஒரு நல்ல ஃப்ரெண்டை மட்டும் வச்சுட்டு அவங்ககிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்கள். சஜஷன் 1000 பேர்கிட்ட கேட்கலாம். முடிவு உங்களோட தான் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. சில மேடைகளில் பேசணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். வாழ்கிற வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறது உங்கள் கையில் தான் இருக்க தவிர அடுத்தவங்க சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும். அதில் முடிவுகளும் நீங்கள் தான் எடுக்கணும். சஜஷன் 1000 பேர்கிட்ட கேட்டாலும் முடிவு உங்களோட தான் இருக்கணும். நிச்சயமாக இந்த சஜஷன் சில பேருக்கு கோபத்தை ஏற்படுத்தினா கூட சில பேருக்கு நீ பேசுறது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ மீண்டும் மற்றொரு ஓப்பன் மைக்கில் சந்திக்கலாம். மறுபடியும் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி எனக்கு தொடர்ந்து ஸ்மியூலில் ஆதரவு கொடுத்து வரக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் உங்கள் அன்பு சகோதரன் சிவா. நன்றி.